தினமலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய சிறந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பெண்களும் பார்க்கக்கூடிய ஒரு மாஸ் படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்க விஷயம். ஆக்சுவலாக அது அனிருத் வந்து பக்கா அஜித் ஃபேன். ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி கதையே அதை நோக்கி போகிற தொட்டு கெட்டை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் வந்து கதையிலேயோ சரி எதுலேயுமே வந்து இன்வால்வ் ஆக மாட்டார். ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஸ்ருதிக்கு வந்து அவங்களோட இந்த காமிக்கல் சைடாக இருக்கட்டும், அவங்களுடைய இந்த ஷி இஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் இன் திஸ் மூவி. ஒரு மாஸ் என்டர்டெய்னருக்குரிய மரியாதை இருக்கு இல்லைங்களா, அது இந்த படத்துக்கு கரெக்டாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். வீரம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அவர் சொல்லிட்டார். ஆக்சுவலாக 4th டே சொல்லிட்டார், ஷூட்டிங் நடக்கிற போது அடுத்து நம்ம இமீடியட்டாக படம் பண்ணலான்னாரு. பட் எனக்கு இருந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு என்னால் இமீடியட்டாக படம் பண்ண முடியல. ஸோ சார் நீங்கள் ஒரு படம் பண்ணிவிடுங்க சார், அப்புறம் பண்ணலாம் சார் அப்படின்னு நான் தான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன் அவர்கிட்ட. ஸோ அதே மாதிரி என்ன இருந்தால் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே சார் வந்து ஹி கால் மீ, நம்ம பண்ணலாம் ஷுவானார். ஸோ இமீடியட்டாக நாங்கள் கதை டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீரம் ரிலீஸுக்கு முன்னாடியே இந்த படம் ப்ராஜெக்ட் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வீரமா ஒரு ஆம்பளை பேசிக்கலாக இப்போ வீரமில் கூட சார் நீங்கள் வில்லேஜராக பண்ணணும் சார் அப்படின்னு தான் நான் சொன்னேன். பட் வேஷ்டி சட்டையில் வரலான்னு அவர் தான் சொன்னார். ஆக்சுவலாக ஃபுல் படம் வரலாங்கிறது அவர் ஐடியா தான். நம்ம கெட்டை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் வந்து கதையிலேயோ சரி எதுலேயுமே வந்து இன்வால்வ் ஆக மாட்டார். ஆக்சுவலாக பட் த வே இன் விச் ஹீஸ் கோயிங் டு ப்ரெசென்ட் ஹிம்செல்ஃப்ங்கிறதுல வந்து அவர் ரொம்ப விவிடாகவும் ரொம்ப கிளாரிட்டியாகவும் இருப்பார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு விதமான ஸ்டைலில் வரணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஃபர்ஸ்ட் ஸ்டைல் வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வந்துச்சுங்களா டீச்சர், அதில் இருக்க மாதிரி வந்தார். ஸோ செகண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தபோது ஸோ ஒன் ஃபைன் டே சார் தான் சொன்னார், ஸோ நம்ம அந்த க்ளோஸ் கட் ஹேரில் வரேன் அப்படின்னாரு. தென் நான் தாடி இருந்தால் நல்லாயிருக்கும் சார். ஸோ அந்த காம்பினேஷன் வந்து அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வேதாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டரைசேஷன் இருக்கக்கூடிய அந்த கெட்டப்பில் ஃபஸ்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ணணுங்களா, அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க. அது ஒரு பெரிய மாஸ் அப்பீலாக இருக்குது. அந்த காஸ்டியூமும் சரி, அவர் போட்டிருந்த அந்த மோதிரமும் சரி, அது எல்லாமே ட்ரெண்டியாக வந்து தேர் ஜஸ்ட் செல்லிங், மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணுறாங்க. நாங்கள் வெரி ஹாப்பி வித் தட். ஆக்சுவலி வழக்கமாக வந்து ஒரு மாஸ் படம், ஒரு எமோஷனல் படம்னா நம்ம ஜென்ஸுக்காக தான் அந்த படம் இருக்கும். ஆனால் இந்த படம் அப்படி கிடையாது. இது ஃபார் போத், பெண்களும் பார்க்கக்கூடிய ஒரு மாஸ் படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்க விஷயம். ஆக்சுவலாக அது கோயிங் டு பி எ ஃபன் ரைட் ஆல் டுகெதர். ரொம்ப ரொம்ப எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், அஜித் சாரோடைய எனர்ஜி லெவலாக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியனுடைய ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக பிளெண்ட் ஆகி ஒரு மாஸ் என்டர்டெய்னருக்குரிய மரியாதை இருக்குது இல்லைங்களா, அது இந்த படத்துக்கு கரெக்டாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். அஜித் சார் கூட அவங்க நடிக்கணுங்கிறது அவங்க மனசில் இருந்துச்சு. ப்ளஸ் நான் போய் கதை நரேட் பண்ணும்போது நான் கிளியரிட்டி சொன்னேன் அவங்ககிட்ட, நீங்கள் இப்போ எல்லா படங்களும் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின் லக்ஷ்மி மேனன், அவங்க சக்ஸஸ் ரெக்கார்டு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களை வந்து நீங்கள் கதை கேளுங்க, கதை கேட்டுட்டு நம்ம அது ஃபர்தராக பேசலாங்கன்னு சொன்னேன். நான் கதை சொன்னேன் எப்போ டேட்ஸ்னு கேட்டாங்க அவங்க. தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் கன்வின்சிங் எதுவுமே இல்லை. ஆக்சுவலி ஷீ லவ் தி ஸ்கிரிப்ட் லைனிங் லைக் எனி திங். ஏன்னா பேசிக்கலாகவே இது ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி கதையே அதை நோக்கி போகிற தொட்டு அவங்களுக்கு புரிஞ்சுது, அந்த கதாபாத்திரத்தோட வேல்யூ என்னங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுது. ஸோ ஷீ இமீடியட்லி அக்செப்டட் இட். ஸ்ருதி வந்து பேசிக்கலாக இட்ஸ் ஃபன் டு ஒர்க் வித் ஸ்ருதி. ஹைலி எனர்ஜெட்டிக், ஹைலி டேலண்டட் ஆர்டிஸ்ட் அவங்க. ப்ளஸ் ஒரு சாங் வேறு பாடியிருக்காங்க அந்த படத்தில். அந்த பர்டிகுலர் சாங் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி சங், டிசைன்டு, எவ்ரி திங் இஸ் பை ஹர் தான். அவங்க காஸ்டியூம்லேருந்து எல்லாமே வந்து ஷீ லவ் த சாங் லைக் எனி திங். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேலை செஞ்சாங்க அந்த பர்டிகுலர் பாட்டுக்கு. இட்ஸ் ஃபன் டு ஒர்க் வித். இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் சைடில் வந்து காமிக்கல் ஆங்கிள் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சூரியும் ஸ்ருதியும் ஒரு பக்கம், அஜித் சார் ஒரு பக்கம். அப்போ பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு ஃபன்னாகவே போயிட்டுருக்கும். அதை வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இந்த படம் வந்து ஸ்ருதிக்கு வந்து அவங்களோட இந்த காமிக்கல் சைடாக இருக்கட்டும், அவங்களுடைய இந்த ஷி இஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் இன் திஸ் மூவி. அனிருத் வந்து பக்கா அஜித் ஃபேன்.
தலை ஃபேன்னு சொல்லலாம் அவர் வந்து எப்போயுமே ஒரு பேட்டரி சாப்பிட்ட மாதிரியே இருப்பார், ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவே இருப்பார். கோஸ் வித்வுட் சேயிங் இஸ் ஏ யூத் ஐகான் நவ் அண்ட் வெரி ஈஸ் அ ட்ரெண்ட் நவ். எந்த சார்ட் பஸ்ஸஸ் பார்த்தாலுமே அவருடைய சாங் தான் டாப்பில் இருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் ஹீ லவ்ஸ் அஜித் சார் அண்ட் ஹீ லவ் த ஸ்கிரிப்ட், ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. வீரவிநாயகா சாங்காக இருக்கட்டும், ஆலுமா டோலுமா இருக்கட்டும், டாப் சார்ட் பஸ்ஸஸாக இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அரிக்கல்லே கொத்து விட்டா கலகலே பல்ச்சின்னு பல பழக்குது மிட்டாங்க. அஜித் சார் சொல்ல எந்த டைலாகுமே நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே நான் எழுதுவேன், ஆனால் நான் பேச மாட்டேன். ஏன்னா வந்து நான் பேசினா அது கிக் இல்லை, பேப்பரில் எழுதும்போது கிக் வர மாட்டேங்குது. ஆனால் அதை அவர் சொல்கிறப்ப மீன் ஹி அட்டர்ஸ் தோஸ் வேர்ட். இப்போ தெரிக்க விடலாமல் நான் சொன்னேன் எதுவுமே ஒன்றுமே இல்லையே, பட் அவர் சொல்கிறப்ப அந்த டிக்ஷனில் நம்ம அந்த பவராக அவர் சொல்கிறப்ப ஆடியன்ஸ்க்கு அது பயங்கரமாக ரீச் ஆகுது. ஸோ லெட் த ஃபன் பி தட் வே. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் இட். எங்கடா இருக்க? கண்ணாமூச்சி ரே ரே கண்டுபிடி யாரு தெரிக்க விடலாமா? வேதாளம் படம் இந்த தீபாவளிக்கு தியேட்டருக்கு வருது. எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக இது இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சாட்டிஸ்ஃபை, ரொம்ப திருப்தியாக ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ வில் ப்ளே இட் அவுட் ஃபார் தட். தேங்க்யூ வெரி மச்.